பிரித்தானியா பற்றிய தவறான தகவல்களை பதிவேற்றும் ஃபேஸ்புக் பக்கங்களை நடத்தி 2,30,000 பவுண்டுகள் வரை வருமானம் பெற்ற லண்டனில் வாழும் இலங்கையை சேர்ந்த சமூக ஊடக பிரபலம் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் உள்ள பார்வையாளர்களை இலக்காக கொண்ட 100க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர் எதிர்ப்பு ஃபேஸ்புக் பக்கங்களை இயக்கியதாக விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்களுக்கு பின்னால் கீத் சூரியபுர என்ற இலங்கை இளைஞன் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த இலங்கை இளைஞன் புலம்பெயர்ந்தோர் எதிர்ப்பு, முஸ்லிம் எதிர்ப்பு மற்றும் அரசியல் ரீதியாக தவறாக வழிநடத்தும் உள்ளடக்கத்தை பரப்பிய 100க்கும் மேற்பட்ட பக்கங்களை இயக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வலைப்பின்னல் கூட்டாக 1 மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ்களை ஈர்த்துள்ளது. இடம்பெயர்வு, வீட்டு வசதி மற்றும் பிரித்தானிய அரசியல் கட்சிகள் பற்றிய தவறான தகவல்களை இந்த பக்கங்கள் பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகின்றது. இந்த உள்ளடக்கத்தில் லண்டனில் உள்ள கவுன்சில் வீட்டு வசதி முஸ்லிம்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது போன்ற கட்டுக்கதைகளும் இருந்தது. இந்த உள்ளடக்கத்தில் லண்டனில் உள்ள கவுன்சில் வீட்டு வசதி முஸ்லிம்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது போன்ற கட்டுக்கதைகளும் இருந்துள்ளன. சூரியபுர இத்தகைய ஃபேஸ்புக் பக்கங்களை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் பணமாக்குவது என்பது குறித்த பயிற்சியை வழங்கும் ஒரு ஆன்லைன் அகாடமியையும் நடத்தியுள்ளார். தனது டிஜிட்டல் செயல்பாடுகளிலிருந்து சுமார் $3 லட்சம் வருவாய் ஈட்டியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பல பதிவுகள் செயற்கை நுண்ணறிவு கருவிகளால் உருவாக்கப்பட்டவை என்றும் விசாரணை தெரிய வந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் தவறான புரிதல்களிலிருந்து வந்ததாக சூரியபுர தெரிவித்துள்ளார். தான் தவறான தகவல் பிரச்சாரங்களை நடத்தவில்லை எனவும் அவர் மறுத்துள்ளார்.